హాయ్ ఫ్రెండ్స్, ఇక్కడ అమ్మవారి సారంతా కిందంతా పెట్టాము. అంతా అందరు తీసుకొచ్చింది. ఇప్పుడు వెంకటేశ్వర స్వామి కళ్యాణం జరుగుతుంది మా గుళ్ళో.
கிருஷ்ணனிடத்துல 2 நாளா பேசல. என் பந்தை நீங்க வேணும்னே தூக்கி குளத்துல போட்டுட்டீங்க, இந்த யமுனா நதியில போட்டுட்டீங்க அப்படின்னு ருக்மணி கோச்சின்ட்டா. ருக்மணி கிருஷ்ணன் கோச்சின்ட்டா. ருக்மணிக்கு 2 நாளா வருத்தம். ஏன்னா ஆசையா வச்சுட்டு இருந்தாங்க அந்த பந்தை. யமுனா நதிக்கு போய் எடுத்துட்டு வரணும்னா அதுக்குள்ள அந்த பந்து எந்த மூலையில போச்சுன்னு தெரியல, இல்ல காத்து இறங்கிட்டா இல்ல தண்ணியில போயிட்டா எதுன்னு தெரியல. கிருஷ்ணரால கண்டுபிடிக்க முடியலையா. எப்படி இருக்கு பாருங்க கதை. யமுனா நதிக்கு அடியில போய் காளிங்கர்கிட்ட சண்டை போட்டு காளிங்கர் தலைமையில இருந்து பரதநாட்டியம் ஆடின கிருஷ்ணருக்கு அந்த பந்தை கண்டுபிடிக்க முடியலையா. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணத்துக்கோசரம் கிருஷ்ணன் விளையாடுற லீலைகள் இதெல்லாம். ஏன் அப்படின்னா ருக்மணிக்கோசரம் இந்திரலோகம் போய் இந்திரன் சண்டை போட்டு மாணிக்க பந்து வாங்கிட்டு வரணும்ன்றதுக்கோசரம். என் ருக்மணி சாதாரண பந்துல எல்லாம் விளையாடக்கூடாது, மாணிக்க பந்துல விளையாடணும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரேம ஆத்துக்காரிக்காரு. எதுக்கு சொல்றேன்னா இப்ப இருக்கிற ஆத்துக்காரெல்லாம் அந்த அளவுக்கு பிரேமையோட இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா உங்களை எப்படி பாதுகாக்கிற ஆத்துல இல்லத்தரசின்றது வந்து சும்மா இல்லை. ஆத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வைக்கணும், ஆத்துக்கார் வரத்துக்குள்ள பண்ணி வைக்கணும், பசங்க ஸ்கூல்ல இருந்து வரத்துக்குள்ள பண்ணி வைக்கணும். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மீதி இருக்கிற வேலையை பார்க்கணும். இதுக்கு நடுவில் திடீர்னு யாராவது ஆத்துக்கு கெஸ்டா வருவா, அவளுக்கு தேவையான ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இவ்வளவு பொறுப்பு இருக்கிற ஆத்துக்காரிக்க கிருஷ்ணன் எப்படி மாணிக்க பந்து கொண்டு வந்து கொடுத்து ஆத்துக்காரியை சமாதானப்படுத்தினாரோ அதை போல டெய்லி வைரம் வைடூரியம் மாணிக்கெல்லாம் வாங்கி தரணும். அது டெய்லி வாங்கி தரணுமா ஆத்துக்காரியை சமாதானப்படுத்துறது. அது கூட பத்தாது. ஏன்னா நம்ம சாஸ்திரத்தெல்லாம் சொல்லிருக்கு எப்படின்னா வஜ்ரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் இந்திரநீல சந்திரகாந்தம் ஸ்படிகம் நவரத்னம் இப்படி ஆட்டுக்காரி வந்து டெய்லி வாங்கி தரணும். ஆட்டுக்காரிக்கு வாங்கி தரணும்னு சொல்லிருக்கோ சாஸ்திரங்கள். ஆட்டுக்காரி வந்து ஏன் அப்படின்னா இல்லத்துல இருக்கிற பெண்கள் வந்து மகாலட்சுமிக்கு சமம், இல்லத்துல இருக்கிற ஆண்கள் மகாவிஷ்ணுக்கு சமம். எப்படி வந்து ஆத்துக்காரியை தன் இமைக்குள் வைத்து காப்பாற்றிட்டு இருக்காளோ அதே போல ஆத்துக்காரியோட சுதர்மம் என்ன அப்படின்னா ஆத்துக்காரியோட சுதர்மம் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்க கூடாது, சீரியல் பார்க்க கூடாது, ஆத்துக்கார திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, நகை வாய்க்கான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஆத்துக்காரியோட சுதர்மம். அப்படிதான் இருந்திருக்காங்க. நான் சொல்லல, இதெல்லாம் வழி வழியா சொல்லிடுச்சு. ஏன்னா 18 ஆசிரமிகள் ஒரு 5 பேரை வச்சிருக்காங்க. அகல்யா, திரௌபதி, தாரா, சீதா, மண்டோதரி, பஞ்சகல்யாணி சேர்ந்து 5 பேரை சொல்லிட்டு அந்த 5 பேர் இப்படிதானா. எப்படின்னா ஆத்துக்கார அங்க வராதுன்னா இங்க வாசல் வாசல்ல காலத்துக்கு ஜனம் ரெடியா இருக்குமா, வாழலை போட்டு ரெடியா இருக்குமா, தலிகை பண்ணி வச்சுட்டு ஆத்துக்கார என்ன பண்ணாலும் இந்த 5 பேரும் வந்து ஆத்துக்கார திட்ட மாட்டா, கோச்சுக்க மாட்டா, பதியே கதியில் இருக்கக்கூடிய இது ஆத்துக்காரியோட சுதர்மம், அது ஆத்துக்காரருடைய சுதர்மம். அதனாலதான் இதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கோசரம் தான் நமக்கு ராமாவதாரம் ஏற்பட்டது. ராமாவதாரத்துல இந்த பூலோகத்துல பிறக்கிற அத்தனை ஆண்மகனும் ராமருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், அத்தனை பெண்களும் சீதா பிராட்டியை போல இருக்கணும்னு சொல்லிட்டுதான் ராமாவதாரம் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட இந்த பூலோகத்துல பகவான் வாழ்ந்த மெதித்த இந்த மண்ணில நம்மளும் வாழறோம் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம், நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியம் நம்ம வந்து அவளுடைய வயிற்றுல பிறந்து வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா சாஸ்திரத்துல ஒரு பிரமாணம் உண்டு. நம்மளை சுமந்த இமாம் கவிந்தமே ஜக்ஷவத்ராகம் சுபகாஹம் கரோத ததாஹஸ்யாம் புத்ராநாதேஹ பரிவேதா தசந்ததே ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணஹ ஸ்ரீ ஏத ஸ்ரீதேவி பூதேவி கேசவ பெருமாள் விசேஷ வைதிக திருக்கல்யாண மகோத்சவத்தில் மாமனர் ஆகாச மகாராஜா அவருடைய சமர்ப்பணம். இப்பொழுது அடுத்தபடியா பெருமாளுக்கு புடவை வேட்டி, முகூர்த்த புடவை வேட்டின்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே பாலால காலம் என்பதல், பிடி சுற்றி போடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. அது முடிந்தவுடன் கன்னிகாதான நிகழ்ச்சி.
மாப்பிள்ளை வீட்டார் ஒரு பக்கம், பெண் வீட்டார் ஒரு பக்கம் அப்படின்னு இரு வீட்டார் சம்மதத்துடன் பெருமாளுக்கு கன்னிகாதான நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றன. இந்த கன்னிகாதான நிகழ்ச்சியை நம்ம சேவிக்கணும், பார்க்கணும். சீக்கிரமா நம்ம மாத்துல கல்யாணம் ஏற்படும். அதனால கல்யாணமாகாத கல்யாணத்துக்கு காத்துன்னு இருக்கிற பசங்களை முன்னோட வந்து உட்காந்துருவோம். ஏன் அப்படின்னா பெருமாளுடைய கன்னிகாதானத்தை சேவிக்கிறதுன்றது நமக்கு காண கிடைக்காத பாக்கியம். சாதாரணமா கல்யாண உற்சவம் நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது. அதாவது இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த முகூர்த்தத்துல இத்தனை பேருடைய முன்னிலையில கல்யாண உற்சவம் நடக்கணும்னு தீர்மானம் பண்றதே அவன்தான். அதனால நம்ம கையில எதுவுமே கிடையாது. நம்ம அவங்க கிட்ட சேவிக்கிறதெல்லாம் பிரார்த்தனை ஒண்ணுதான். பகவானே, நான் உனக்கு கல்யாணோத்சவம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு தான் நம்ம அவங்க கிட்ட கேட்கறோம். அவங்க உடனே அனுகிரகம் பண்றான். சரி, குழந்தை ஆசைப்படுறது, அதனால நம்ம கல்யாணோத்சவம் குழந்தை போதும் பண்ணிக்கலாம். எது ஒண்ணுமே நம்ம கிடையாது. மழை வர மாதிரி இருக்கா? அதுல மழை வர நடக்கிறது பெருமாள் கல்யாணோத்சவம். எல்லாரையும் அவங்க காப்பாற்றுவோம். லோகத்தை காப்பாற்றுறவங்க நம்ம காப்பாற்ற மாட்டாங்க. அதனால ஏன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, கல்யாண உற்சவம் மாத்திரம் பெருமாளுக்கு நிறைய உற்சவங்கள்லாம் சொல்றது சாஸ்திரத்துல. நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், அயனோத்சவம், காமியோத்சவம், பல்லவோத்சவம், டோலோத்சவம், பவித்ரோத்சவம், வைதிக வழிவாக திருக்கல்யாணோத்சவம். இத்தனை உற்சவத்தை விட கல்யாண உற்சவத்துல தான் பெருமாளுக்கு அலாதி பிரீத்தி. அதனாலதான் திருமலையில டெய்லி கல்யாணோத்சவம் இருக்கு. ஏன்னா எப்படி நம்மளுடைய மன்றாள் கல்யாணத்துல மணப்பெண்ணை வந்து மாப்பிளுடைய கையில ஒப்படைச்சு கன்னிகாதானம் பண்றோமோ, அதே போல ராஜாவுடைய திருக்கரங்களை பெருமாளுடைய திருக்கரங்களை ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சிக்கு தான் கன்னிகாதானம் பேரு. இந்த கன்னிகாதானத்தை சேவிச்சு எல்லாரும் தங்களுடைய இல்லத்துல சீக்கிரமா கன்னிகாதானம் ஏற்படணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்பொழுது வாத்தியம் லாலி, ஓடம், ஊஞ்சல், பாலால காலம்புதல். பாட்டு பாடுவா தெரிஞ்சா பாடுவோம். பாட்டு பாடுவாங்க, வாத்தியத்திலே வாசிச்சிருவோம். இப்பொழுது அடுத்தபடியாக கன்னிகாதானம் தாயார். ஏன் அப்படின்னா நம்ம வந்து யாருமே வந்து 100% உத்தமம் கிடையாது. எல்லாருமே சில சமயத்துல தவிர்க்க முடியாத பொய்கள்லாம் சொல்லு, தவிர்க்க முடியாத பொய்கள்லாம். இப்பொழுது அடுத்தபடியாக மாங்கல்யத்திற்கு பூஜை நடக்க இருக்கின்றன. ஸ்ரீசுக்த பாராயணம் மாங்கல்யத்திற்கு பிரதிஷ்டை செய்து நாத்தனார் விளக்கெடுத்து ஸ்ரீசுக்த பாராயணம் நடக்க இருக்கின்றன. ஓம் கோஹ பிராணாயுன்யா போத்பவஸ்வரம் ஸ்ரீ பகவதாஜ்ஞா பகவத்வேங்கர ரோமான்வினம் சமர்ப்பயாமி. ओम श्री मांगल्य देवताभ्यो नमः. श्री सूक्त पारायण जप्यं करिष्ये. हरे ओम हिरण्यवर्णां भरणीं सुवर्णगणदस्कता चन्द्रां हिरण्मये लक्ष्मीं जातवेदो मम नमः. तान्महावगजासवेदो लक्ष्मीमनमकामने यस्यां हिरण्यं विन्दे यङ्गामस्त्वं पुरुषानगो अश्वभूषान्द्रनवध्यामिमस्मिनाथ प्रबोधने श्रियद्धेने महद्वदे क्षेमा देवी सदुभगा कामोऽस्मिता विरण्यं प्रागामः
लक्ष्मी पुरुषानगो अशभोर्वामृतमध्यामि प्रबोधने श्रियं देवी मुखत्वये चेष्मा देवीं चविषता काञ्चस्मितामृण्यप्राकार मात्रां स्वलन्ते दृष्टां सर्पयन्ते पत्ने स्थितां पद्मवर्षां स्वामिनो भक्वये श्रियं चन्द्रां प्रभासां प्रदाचलन्तीं श्रियं लोके देवदुष्टां मुधानां तां भक्वनीहं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्णेन च समां प्रणे आदित्यवर्णे प्रभवोदिजातो वनस्पतिस्वमक्षोषुभिः तस्य बलानि तपदानुदन्तु मायान्तरायान्थ भाग्यामलक्ष्मीम् उभयतुमां देवसहगेत्तस्तमनिनाथकः राधपोतोऽस्मितां द्रेष्टेङ्गेत्तवृद्धं ददातु मे स्वस्ति राजामलां ज्येष्ठामलक्ष्मीन्नाशयाम्यः अभोजमृतवृद्धं सर्वान्निन्नतमे ग्रहात् गन्धद्धारां दुराभरणा नित्यपुट्टाङ्गनेगणे ईश्वरेकं सर्वभूतानां स्वामिनो भक्वजे श्रियं मनसक्कामवाहोदिं पादस्तप्तमजयं देवा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये सर्वार्थ பக்தாளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். இங்கிருந்து பட்டாச்சாரியார் அவர்கள் திருமாங்கல்யத்தை உங்களுக்கு எல்லாம் தூக்கி ஆராத ரூபமா காட்டுவார். அவருடைய மன வியாக்குலங்களை குழந்தைகள்லாம் சீக்கிரம் விவாகம் ஏற்படணும், யாராவது கனிகாதானம் செய்விக்கணும் அப்படின்னா இவர் சொல்லும் பொழுது அண்ணா சொல்லிட்டார், கன்னிகாதானம் தான் உயர்த்தியானது. சாஸ்திரத்துல தானங்கள்லயே உச்சிதமான தானம்னா கன்னிகா தானம் தான். அதனாலதான் சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது பாத்தீங்க, ஸ்ரீமந்த புத்திரின்னு வாக்கியம் வரும். யாரும் ஸ்ரீமந்த புத்திரன்னு சொல்ல மாட்டான், குமாரன்னு தான் சொல்லுவா. அதாவது இந்த கன்னிகா தானம் செய்வித்தா என்னவாகும் அப்படின்னு நிறைய தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதுவும் கன்னிகா தானம் எப்படி பண்ணணும், எத்தனை வயசுக்குள்ள பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சாஸ்திர ரீதியா கன்னிகாதானம் துவாதசம்னா 12 வயதுக்குள்ள கன்னிகா, ஒரு நிமிஷம் 12 வயதுக்குள்ள கன்னிகாதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த 12 வயதுக்குள்ள பண்ணாதான் சுவாமியினுடைய 4 ரூபத்துல இருக்கக்கூடிய சாயுஜ்ய பதவி கொடுக்கிறாராம் கன்னிகாதானத்துக்கு. அதனால கன்னிகாதானம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு விவாகத்துக்கு முக்கிய பேரே எப்படி தெரியுங்களா? கன்னிகாதான பாணிகிரகண விவாக முகூர்த்தம்னு பேரு. கன்னிகாதானம்னா குழந்தைய தானமா பெற்றுண்டு புருஷால் தான் வளர்த்து அந்த பாணின்னா கையின்னு அர்த்தம், கிரகணம்னா பிடித்தது. இப்படி சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம். இன்னைக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாத தருணமா இருக்கு. லோக சம்ரக்ஷண ஹேதுனா மனுஷால கல்யாணத்துல மம ஜீவனம் சொல்லிக்கணும். நடக்கிறது பெருமாள் கல்யாணம், அதனால லோக சம்ரக்ஷணம் சொல்லணும். மாங்கல்யம் தந்துநாதேனாம் லோக சம்ரக்ஷண ஹேதுனாம் கண்டே பந்த்வாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். லோக சம்ரக்ஷணம்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பகவான் அனுகிரகம், இந்த கல்யாணத்து அனுகிரகம் சேரணும். பெருமாளுக்கு நடக்கிற கல்யாணத்துல லோக சம்ரக்ஷணம்
ओम एकविषे विष्णुस्तान् भेदो देवोर्जे विष्णुस्तान् भेदो त्रीणिपदा विष्णुस्तान् भेदो सप्तारि मायो भवाय विष्णुस्तान् भेदो पंचपदभ्यो विष्णुस्तान् भेदो षट्राय स्फोटाय विष्णुस्तान् भेदो सप्तसप्तस्वहस्राः व्यामं विष्णुस्तान् भेदो लाज्यहोमङ्करिष्ये पूरिविदल् होमं नडक्किरकिन्नान् इमां लाधानां भवामि सर्वरोडानां पुनरदेवेभ्यः स्वाहा ॐ इमां लाधानां भवामि सर्वरोडपुनरदेवेभ्यः स्वाहा ॐ लाज्यहोमं घोष्ये भूतिस्मात्रे भवते नित्यस्तपर्यज्ञकृतं अग्निः मारुतयो भूते आदित्यो सोमो नमः இப்பொழுது மங்கள ஹாரதி நடக்க இருக்கின்றன சுவாமி வரும் ஆர்த்தி கெட்டிவாத்தியம் లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ లైక్ చేయండి నాకు ఎంకరేజ్మెంట్గా ఉంటుంది కదా చాలా కష్టపడి వీడియోస్ తీస్తాను ఎంత కష్టమో ఓకే థ్యాంక్ యూ నెక్స్ట్ వీడియోలో కలుస్తున్నాను థ్యాంక్ యూ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ నెక్స్ట్ వీడియోలో కలుసుకుందాం అండి థ్యాంక్ యూ